வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். பங்குச் சந்தையில நம்மள் பலரும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பெரிய தப்பு பண்றோம். அது என்ன தெரியுமா? அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது, ஒரு கோடீஸ்வரர் மாதிரி யோசிச்சு எப்படி ஜெயிக்கிறதுனா ஒரு சூப்பரான ரகசியத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க போகலாம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷர்ட் 50% ஆஃபர்ல இருக்கு. என்ன பண்ணுவீங்க? அடடா, செம்ம டீலுன்னு உடனே வாங்கிடுவோம் இல்லையா? ஆனா இதே லாஜிக்க அப்படியே ஸ்டாக் மார்க்கெட்ல அப்ளை பண்ணா என்ன ஆகும்? 50% விலை குறைஞ்ச ஒரு ஸ்டாக், அது உண்மையிலே ஒரு நல்ல டீலா இல்ல நம்மள மாட்டி விடுறதுக்கு வச்ச போரியா? இந்த ஒரு கேள்விதான். இதுக்கு பதில் தெரிஞ்சா போதும். அது ஏன் ஒரு ஆபத்தான தள்ளுபடின்னு சொல்றேன்னா, பாருங்க, ஒரு துணியோட விலை குறையறதுக்கும் ஒரு கம்பெனியோட பங்கோட விலை குறையறதுக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கு. ஒரு ஸ்டாக் விலை குறையுதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கலாம். ஒருவேளை அந்த கம்பெனியோட தரம் குறைஞ்சிருக்கலாம், அவங்க லாபம் சரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா மேனேஜ்மெண்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்கலாம். சோ இது வெறும் டிஸ்கவுண்ட் இல்ல, இது ஒரு வார்னிங் பெல். அப்போ கேள்வி இதுதான், நம்ம பணத்தை எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்? விலை ஏறிட்டு போற ஒரு நல்ல பங்குலியா, இல்ல விலை இறங்கிட்டே போற ஒரு பங்குலியா? சரி, இதுக்கு உலகத்தோட மிகச்சிறந்த ட்ரேடர்கள்ல ஒருத்தர் ஜெஸ்ஸி லிவர்மோர் என்ன சொன்னார்னு பார்க்கலாமா? முதல்ல ஸ்கேலிங்னா என்னன்னு சிம்பிளா சொல்றேன். நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை மொத்தமா ஒரே ஷாட்ல போடாம கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பிரிச்சு முதலீடு பண்றது தான் இது. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இத பண்றதுக்கு 2 வழி இருக்கு. ஒரு வழி உங்கள வெற்றிக்கு கூட்டிட்டு போகும், இன்னொரு வழி நேரா படுகுழிக்கு தான். இதுதான் முதல் வழி, வெற்றிக்கு போற பாதை. இதுக்கு பேரு ஸ்கேலிங் அப். அதாவது, நீங்க ஒரு பங்க வாங்குறீங்க, கொஞ்ச நாள்ல அதோட விலை ஏறுது. இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க எடுத்த முடிவு சரின்னு மார்க்கெட்டே உங்களுக்கு சிக்னல் கொடுக்குது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இன்னும் கொஞ்சம் வாங்கணும். விலை இன்னும் ஏறுதா? இன்னும் கொஞ்சம் வாங்குங்க. இப்படி பண்ணும்போது நீங்க ஜெயிக்கிற குதிரை மேல பந்தயம் கட்டுறீங்க. உங்க லாபம் வளர்ந்துகிட்டே போகும். இப்போ 2வது வழிய பார்க்கலாம். இதுதான் ஆபத்தான பாதை. இதுக்கு பேரு ஆவரேஜிங் டவுன். இங்க என்ன நடக்குதுன்னா, நீங்க ஒரு பங்க வாங்குறீங்க, ஆனா அதோட விலை குறையுது. உடனே நம்ம மனசு என்ன சொல்லும்? ஐயோ, நஷ்டம். ஆனா பரவாயில்ல, இப்ப விலை கம்மியா இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் வாங்குனா நம்மளோட சராசரி வாங்குன விலை குறையும் ஏன்னு தோணும். இதுதான் நாம பண்ற மிகப்பெரிய தப்பு. சுருக்கமா சொன்னா, ஆவரேஜிங் டவுன்னா என்னன்னா, நஷ்டத்துல போற ஒரு பங்குல அதோட சராசரி விலைய குறைக்கறதுக்காக இன்னும் பணத்தை கொட்டுறது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, ஒரு கப்பல் ஓட்டையாகி முழுகிட்டு இருக்கு, அப்போ போய் அதுல இன்னும் எடையை ஏத்துனா என்ன ஆகும்? அதே கதிதான் உங்க முதலீட்டுக்கும் நடக்கும். சரி, இது நான் மட்டும் சொல்ற கருத்து கிடையாது. இந்த ஃபீல்டுல பல வருஷமா ஊறிப்போன ஜாம்பவான்கள், லெஜெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு இப்ப கேட்கலாம். அவங்களோட அனுபவம் நமக்கு ஒரு பெரிய பாடம் இல்லையா? ஜெஸ்ஸி லிவர்மோர் அவர் சொன்ன இந்த ஒரு வரிய நல்லா கவனிங்க. நான் விலை ஏறும்போது தான் வாங்குவேன், இறங்குற பங்குகளை நான் தொடவே மாட்டேன். எவ்ளோ சிம்பிளா ஆனா எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. அதாவது, பலமா இருக்கிற ஸ்டாக்ஸ் கூட தான் போகணும், பலவீனமா இருக்கிறத விட்டு விலகி ஓடிடணும். அவ்வளோதான் ரூல். இன்னொரு லெஜெண்ட் ஆர்தர் ஹியூப்ரிச் என்ன சொல்றாருன்னா, நல்ல பணத்தை கெட்ட பணத்துக்கு பின்னாடி போடாதீங்கன்னு. அதாவது, ஏற்கனவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல நஷ்டம் வந்துருச்சு, அது கெட்ட பணம். இப்போ உங்க கையில இருக்கிற நல்ல பணத்தையும் கொண்டு போய் அதுல கொட்டாதீங்க. இது உங்க பணத்தை குப்பையில போடுறதுக்கு சமம். இதை இன்னும் சிம்பிளா ஒரு ரியல் எஸ்டேட் உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். யோசிங்க, ஒரு வீடு இடிஞ்சு விழுற நிலைமையில இருக்கு. அதுல போய் லட்சக்கணக்குல பணத்தை கொட்டி சரி பண்ணுவீங்களா? இல்ல நல்லா வேகமா வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு ஏரியாவுல புதுசா ஒரு இடம் வாங்குவீங்களா? 2வது தானே புத்திசாலித்தனம். அதே லாஜிக் தான் ஸ்டாக் மார்க்கெட்க்கும். சரி, இவ்ளோ நேரம் தியரி பேசினது போதும். இப்போ நிஜ உலகத்துல இது எப்படி வேலை செய்யுதுன்னு சில உதாரணங்களோட பார்க்கலாம். அப்போதான் இதோட பவர் என்னன்னு நமக்கு நல்லா புரியும். முதல்ல ஒரு வின்னரோட கதைய பார்ப்போம். கம்பெனி பேர் ஆட்டோசோன். 1990கள்ல இந்த ஸ்டோக்கோட விலை வெறும் $20-30 தான். அப்போ நீங்க அதை வாங்கி அதோட விலை ஏற ஏற ஸ்கேலிங் அப் பண்ணி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கியிருந்தா என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ப முடியுதா? இன்னைக்கு அதே ஸ்டாக்கோட ஒரு ஷேர் விலை $700க்கும் மேல. நம்ம ஊரு காசுக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய். நினைச்சு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க முதலீடு செஞ்சிருந்தா கூட உங்க லாபம் பல லட்சங்கள்ல இருந்திருக்கும். காரணம், நீங்க வளர்ந்துட்டே இருந்த ஒரு கம்பெனியோட கூடவே பயணம் செஞ்சிருக்கீங்க. சரி, இப்போ நாணயத்தோட மறுபக்கத்தை பார்க்கலாம். ஒரு லூசரோட கதை. கம்பெனி பேரு AIG. இது ஒரு முக்கியமான பாடம். அடா, விலை குறையுதே, சீப்பா கிடைக்குதுன்னு சொல்லி இதுல போய் பணத்தை போட்டவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஒரு காலத்துல இந்த பங்கு கிட்டத்தட்ட $2000 இருந்தது. ஆனா மார்க்கெட் சரிவுல அதல பதாளத்துக்கு போய் $100க்கும் கீழே விழுந்துடுச்சு. யோசிச்சு பாருங்க, $2000 எங்க, $100 எங்க?
விலை குறைய குறைய ஆவரேஜ் பண்ணிட்டே இருந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க போட்ட அசல் பணத்தை கூட எடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. இங்க சில பேர் சொல்லலாம், பரவாயில்ல நான் வெயிட் பண்றேன், என்னைக்காவது விலை ஏறும் இல்லைன்னு. ஆனா இங்க தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த மிஸ் பண்றோம். அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அதாவது ஒரு நஷ்டமான பங்குல உங்க பணத்தை முடக்கி வச்சிருக்கீங்களே, அதே நேரத்துல ஆட்டோசோன் மாதிரி நல்ல வளர இன்னொரு கம்பெனில அந்த பணத்தை போட்டிருந்தா அது எங்கேயோ போயிருக்கும் இல்லையா? அந்த மிகப்பெரிய வாய்ப்பை நீங்க இழந்துட்டீங்க. இந்த கணக்க மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். ஒரு பங்குல உங்களுக்கு 50% நஷ்டம்னு வச்சுக்கோங்க. அதாவது 100 ரூபாய் 50 ரூபாயா மாறிடுச்சு. இப்போ அந்த 50 ரூபாய் மறுபடியும் 100 ரூபாயா மாறணும்னா அது எவ்வளோ சதவீதம் ஏறணும் தெரியுமா? 100%. ஆமா, 50% இறங்கின ஸ்டாக்கு பழைய நிலைமைக்கு வர 100% ஏறணும். விழுறது ஈஸி, ஆனா ஏறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ இனிமே நம்மளோட புது ரூல் புக் எப்படி இருக்கணும்? ரொம்ப சிம்பிள். 3 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, ஒரு பங்குல கொஞ்சமா முதலீடு பண்ணுங்க. ஸ்டெப் 2, அது லாபம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பணத்தை சேருங்க. அதாவது ஸ்கேல் இன் பண்ணுங்க. ஸ்டெப் 3, ஒருவேளை அது நஷ்டம் கொடுத்தா கொஞ்சம் கூட யோசிக்காம நஷ்டத்தை ஏத்துக்கிட்டு வெளியே வந்துடுங்க. அது கூட ஃபைட் பண்ணாதீங்க. சோ கடைசியா நம்ம மனசுல பதிய வைக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, மார்க்கெட்ல ஈகோக்கு இடமே கிடையாது. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு இருக்கக்கூடாது. மார்க்கெட் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. பலமான பங்குகளை ஃபாலோ பண்ணுங்க, பலவீனமான பங்குகளை விட்டு ஓடிடுங்க. மிக முக்கியமா, நஷ்டத்துல போற உங்க ஸ்டாக்ஸ்க்கு இன்னும் பணத்தை கொட்டி அதை காப்பாத்த நினைக்காதீங்க. அதை உடனே நிறுத்துங்க. கடைசியா கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்களையே கேட்டுக்கோங்க. உங்க போர்ட்ஃபோலியோ, அதாவது உங்க முதலீடுகள் ஜெயிக்கிறவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுதா இல்ல தோத்துக்கு இருக்கிறவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுதா யோசிங்க. உங்க போர்ட்ஃபோலியோவை இன்னிக்கே ஒரு தடவை பாருங்க, சரியான முடிவை எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.